ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுளம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மே மாதத்துக்கான சேமிப்பு திட்டம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்து சேமிப்பு திட்டம் தான். சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் சேமிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சேமிக்கலை அப்படின்னா கடைசியில் வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சம்பாரிச்சத்தில் என்ன சேமித்து வச்சோம்னு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. அதுக்கு தான் கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த மாதம் நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம், நம்மளோட டார்கெட் என்ன, அதை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. சேமிப்பை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வந்து பணமாக சேமிக்கலாம், இன்னொன்று வந்து நகையாக சேமிக்கலாம். அந்த மாதிரி பணமாக சேமிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் சேமிக்கலாம் அப்படின்னா, ஆர்டியில் சேமிக்கலாம், உண்டியல் சேமிப்பு வந்து சேமிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணி அது மூலமாக வந்து ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்ட தொகையை வந்து சேமிக்கலாம். குலுக்கல் சீட்டு, ஏல சீட்டு, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு. நம்ம தான் வந்து எந்தெந்த மெத்தட்லாம் சேமிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணி சேமிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே வந்து நீங்கள் நகையாக சேமிக்கணும், என் பொண்ணுக்கோ இல்லை எனக்கோ வந்து ஒரு நகையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு காயின், நகை சீட்டு மூலமாக போட்டு நீங்கள் வந்து நகையாக வந்து சேமிச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்காக சேமிக்கிறீங்க அப்படின்னா கோல்டு காயினாக சேமிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போலேருந்தே நம்ம வந்து குழந்தைங்களுக்காக சேமிக்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஓல்டு ஃபேஷனாக மாறிடும். அதனால் கோல்டு காயினாக சேமிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போதைக்கு அதை கொடுத்துட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னா கோல்டு காயின் மெத்தட் வந்து பெஸ்ட்டு. இல்லை நமக்காக வந்து வந்து நகை வாங்கணும் அப்படின்னா நகை சீட்டு போட்டு நம்ம வந்து நகையாக வந்து சேமிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு 2000, 3000, 5000 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அமௌண்ட்டு சூட்டபிள் ஆகுது, எவ்வளோ நம்மளோட டார்கெட் என்ன, நம்ம எவ்வளோ நகை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நகை சீட்டு அமௌண்ட்டை வந்து நிர்ணயித்து அதுக்கு தகுந்தா போல் வந்து சேமிக்கலாம். இப்போது இந்த மாதம் வந்து நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம், நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 2500 தான் இந்த மே மாதத்துக்கான டார்கெட். ஆல்ரெடி இன்றைக்கி 2ஆம் தேதி ஆகிடுச்சு. 1ஆம் தேதியை விட்டுட்டு நம்ம இந்த 2ஆம் தேதியிலேருந்து 30 நாள் வந்து சேமிக்கிறதுக்கு இந்த 2500 வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மாத சேமிப்பு. இது வந்து மாதம் நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க, மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சேமிப்பு முறையை வந்து நீங்கள் வந்து இந்த 2500 வந்து சேமிக்கிறதுக்கு கடைபிடிக்கலாம். இப்போ மாத சம்பளம் வாங்கும்போது சம்பளம் வந்த உடனே 1லேருந்து 5ஆம் தேதியோ 1லேருந்து 10ஆம் தேதி உங்களுக்கு எப்போ சம்பளம் வந்ததுமே அதிலிருந்து ஒரு 500 சேமிப்புக்காக கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அப்போ மாத சேமிப்பு நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 500 வந்து சேமிச்சிருப்போம். நம்மளோட டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 2500. அதில் இந்த மாத சேமிப்பு 500 போக பாக்கி 2000 வந்து ரிமைனிங் வார சேமிப்பு, தின சேமிப்புலாம் சேமிக்க போகிறோம். அது எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வார சேமிப்பு. இந்த மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 சண்டே 5 சாட்டர்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வாரம்னு பார்த்தா 4 வாரம். ஆனால் சாட்டர்டே சண்டேவை கால்குலேட் பண்ணும்போது 5 சாட்டர்டே சண்டே வருது. அந்த 5 சாட்டர்டே சண்டேக்கும் ஒரு சாட்டர்டேக்கு 100, சண்டேக்கு 100, 5 வாரத்துக்கும் 200 வீதம் நம்ம வந்து எடுத்து வைக்கும்போது 1000 வந்து நம்மளால் வந்து இந்த வார சேமிப்பில் சேமிச்சிருக்க முடியும். ஆல்ரெடி நம்ம 500 மாத சேமிப்பில் சேமிச்சிருப்போம். வார சேமிப்பில் 1000 அப்படின்னா இந்த 2000 1000 போக ரிமைனிங் வந்து 1000 தான் தின சேமிப்பில் வந்து சேமிக்க போகிறோம். ஸோ தின சேமிப்பு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா இந்த 1000 30 நாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 30 நாளால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 35 வீதம் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 30 நாளைக்கு 35 வீதம் சேமிக்கும்போது 1050 வந்து சேமிச்சிருப்போம். மொத்தமாக நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு 1050. வார சேமிப்பில் வந்து ஒரு 1000, மாத சேமிப்பில் 500 அப்படின்னு சொல்லிட்டு 2550 வந்து நம்மளால் சேமிச்சிருக்க முடியும். இது வந்து மாதம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். மாத சேமிப்பு, வார சேமிப்பு, தின சேமிப்புன்னு இந்த 3 விதமான இதையும் வந்து ஃபாலோ பண்ணி 2500 வந்து நம்ம இந்த மாதத்துக்கான சேமிப்பு பிளானாக டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்கலாம். இதுவே நான் வந்து வார சம்பளம் வாங்குகிறேன், தின சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா நான் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களாலேயும் இந்த மே மாதம் 2500 சேமிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
நீங்கள் வந்து வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 500 வீதம் சம்பளம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு வாரத்துக்கு 6 நாள் வீதம் 500 வச்சோம் அப்படின்னா 3000 வந்து வார சம்பளமாக வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் எவ்வளவு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 3000 வாங்கும்போது ஒரு வாரத்துக்கு 4 வாரத்துக்கும் 12000 உங்களோட சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வாரத்துக்கு இந்த 3000 650 வீதம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ 4 வாரத்துக்கும் இந்த மாதிரி 650 வீதம் எடுத்து வைக்கும்போது நம்மளால் 2600 வந்து சேமிச்சிருக்க முடியும். இது வந்து வார சம்பளம் வாங்குறவங்களுக்கான இந்த மாதத்துக்கான சேமிப்பு சேலஞ்சு தான் இது. உங்களால் வந்து மாதம் வந்து எடுத்து வைக்க முடியாது, மாதம் சம்பளம் வந்து தான் எடுத்து வைக்க முடியாது, இல்லை டெய்லி எடுத்து வைக்க முடியாது, எனக்கு வாரம்தான் சம்பளம் வருதுங்கிறப்ப கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த 2600 உங்களால் சேமிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் 3000 வாங்கி அதை செலவு மட்டுமே பண்ணிட்டோம் அப்படின்னா மாத கடைசியில் ஒவ்வொரு வாரமும் வாங்கின சம்பளத்தை வந்து செலவு மட்டும் பண்ணியிருப்போம், நம்மளுக்கான சேமிப்புன்னு எதுவுமே இருக்காது. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு 650 வந்து சேமிப்புக்காக ஒதுக்குங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 2600 வந்து சேமிச்சிருக்க முடியும். இந்த மே மாத கடைசியில் கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு 2600 வந்து சேமிச்சிருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினசம்பளம் வாங்குறவங்களுக்கான ஒரு சேமிப்பு பிளான் தான். ஒவ்வொரு நாளைக்கும் நான் வந்து டெய்லி சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா நான் குறைஞ்சபட்சமாக 300 500 வந்து போட்டிருக்கேன் சம்பளம். வந்து இதுக்கும் கம்மியாக எனக்கு கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஆளோட சம்பளம் 300 500 வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஃபீல்டில் போனாலுமே இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் ஆவரேஜாக 450 வந்து எடுத்திருக்கேன் ஒரு நாளைக்கான சம்பளம். அதிலிருந்து ஒரு 100 டெய்லி வந்து ஒரு 100 வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா பாக்கி 350 வந்து உங்களோட செலவுக்காக ஒதுக்கிக்கலாம். 100 மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சேமிப்புக்காக ஒதுக்க சொல்கிறது. ஸோ 25 நாள் நான் போட்டிருக்கேன். 30 நாளில் 5 நாளை வந்து சண்டே, அந்த 5 சண்டேவையும் கழிச்சிட்டு 25 நாளைக்கும் ஒரு நாளைக்கு 100 வீதம் எடுத்து வைக்கும்போது 2500 வந்து சேமிச்சிருக்க முடியும். இந்த 100 இந்த 450 ரொம்ப குறைவான அமௌண்ட்டு. நம்ம 350 வந்து செலவுக்காக வச்சுருக்கும் போது 100 கண்டிப்பாக சேமிக்கிறதுக்காக ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் நம்மக்கிட்டேயும் மாத கடைசியில் ஒரு அமௌண்ட்டு சேமிப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம சேமிப்புக்காக ஒதுக்கும்போது மாத கடைசியில் நம்மளாலையும் வந்து ஒரு 2500 வந்து சேமிச்சிருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வாங்குகிற சம்பளத்தை செலவு மட்டுமே பண்ணணும் அப்படின்னா சேமிப்புக்காக எதுவுமே இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து சேமிப்புக்காக ஒதுக்கி சேமிக்க வந்து தொடங்குங்க. இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லைனாலும் ஒரு சின்ன அமௌண்ட் தான். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நம்மளாலையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சேமிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து சேமிக்கலாம், சேர்ந்து ஹாப்பியான லைஃப் வாழலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.